ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதநீக்கம் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இதில் 7ஆம் இடம் சார்ந்த பதிவுகளையே அதிகமாக கொடுத்து வருகிறோம். இனி வரும் காலத்தில் எல்லா இடங்களை தொற்றும், எல்லா பாவங்களை தொற்றும், எல்லா காரகாதிபதிகளை தொட்டும் பதிவுகளை தர காத்திருக்கிறோம். இந்த பதிவுகள் அனைத்தும் என்னுடைய குருமார் சொன்னார்கள், ஆசிரியர் சொன்னார்கள், இந்த நூலில் சொல்லப்பட்டது, அந்த நூலில் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி இந்த 27 வருட அனுபவத்தில் நம்மிடம் வந்த ஜாதகங்கள் நமக்கு என்ன அடையாளம் காட்டியிருக்கிறதோ, அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை எப்படி உணர்ந்திருக்கிறோமோ அப்படியே அதே விதத்தில் பதிவுகளாக கொடுத்து கொண்டு வருகிறோம். இதில் ஒரு கிரகம் உதவி செய்யுமா, உதவி செய்யும் பட்சத்தில் அது எந்த விதத்தில் பாதிக்கிறது, இதை எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு பாவம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கென்று 6, 8, 12 ஒரு கிரகம் இருக்கும் அல்லவா, அல்லது அதற்கு 6, 8, 12 பாவங்கள் இருக்கும் அல்லவா, அல்லது எந்த பாவங்களாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்யும் பாவத்துக்கு 6, 8, 12 அல்லது அந்த பாவம் எந்த பாவத்துக்கெல்லாம் 6, 8, 12 வருகிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பாதிக்கிறது அல்லவா. இதில் எடுத்துக்காட்டு என்னவென்றால், இது எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் நல்ல சுபக்கிரகங்கள் இருந்து செல்வமும் செல்வாக்கும் வரும் பட்சத்தில் தந்தை ஸ்தானத்திற்கு அது 6ஆம் இடமாக வந்து விடுகிறது. ஏன் என்று கேட்டால் 9ஆம் இடத்துக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடமாக வந்து விடுகிறது. மனைவி ஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடமாக வந்து விடுகிறது. குழந்தைகள் ஸ்தானத்துக்கு அது 10ஆம் இடமாக வந்து விடுகிறது. தாய் ஸ்தானத்துக்கு அது 11ஆம் இடமாக வந்து விடுகிறது. ஆக 2ஆம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த தாய் ஸ்தானம், தந்தை ஸ்தானம், மனைவி ஸ்தானம், இந்த 2 ஸ்தானமும் பாதிப்பை சந்தித்தே தீரும். இவர்களுக்கு உறவோ அல்லது நெருக்கமோ இல்லாத பட்சத்தில் அது வெளியே தெரிவதில்லை. ஆனால் இவர்கள் நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கசப்பை தந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதை எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். ஏன் எல்லா ஜாதகத்திலேயுமே இந்த நிலை இருக்கிறது. அப்படி ஒரு கால் அது சரியில்லை என்று சொன்னார்களானால் அவர்கள் அந்த பாவத்தை சரியாக கணிக்க முடியவில்லை அல்லது கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்க முடிய மற்றும் தவறாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவத்தில் இருக்கும்போது தன்னுடைய தனித்தன்மையை காட்டிவிடுகிறது, அல்லது அந்த பாவத்துக்குரிய பலன்களையும் குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் அந்த பாவத்தில் நின்ற கிரகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது எந்த தன்மையோடு வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கும்பொழுது நின்ற நட்சத்திரத்தினுடைய தன்மையை அனுசரித்து வெளிப்படுத்துகிறது. எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று பார்த்தோமானால் அதை டெபாசிட் தியரி என்று சொல்லக்கூடிய வீடு கொடுத்தவன் நிலை சார்ந்த தகவலோடு அது வெளிப்படுத்துகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். ஆக கிரகங்கள் நின்ற வீடு நட்பா பகையா? கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலையில் இருக்கிறாரா, பாதிப்புள்ள நிலையில் இருக்கிறாரா? கிரகத்துக்கு கால் கொடுத்தவன் நல்ல நிலையில் இருக்கிறானா, பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறானா என்பது சார்ந்த தகவலை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தை முடிவு செய்த முடியும். அப்படி முடிவு செய்து நம் அனுபவத்தில் பார்த்த தகவல்தான் என்று உங்களுக்கு காணொலிகளாக ஒரு ஆணின் ஜாதகம். இது 5/11/1994ஆம் ஆண்டு பிறந்தது. 4:30 பிறந்தது. இந்த ஜாதகத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த 3 சக்தியை பெற்றிருக்கிறது. லக்கணத்துக்கு 2வது இடத்தில் குரு, சுக்கிரன், ராகு, சூரியன் 4 கிரகங்கள். 3ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் கேது,
12ஆம் இடத்தில் செவ்வாய். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் செவ்வாய். இங்கு கிரகங்கள் நின்ற நிலையை பார்ப்போம். என்று பார்க்கும் பொழுது செவ்வாயும் சந்திரனும் நீச்சம், அதே சமயத்தில் பரிவர்த்தனை. சூரியன் நீச்சம், சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி. அதற்கு அடுத்து புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், சனி ஆட்சி உச்சம். கிரகங்களை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பலன்கள் இருப்பதாக உணர முடிகிறது. ஆனால் இந்த நல்ல பலன் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்பதே நடைமுறை அனுபவம். இந்த ஜாதகத்தில் லக்கணம் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறது. 23.25 பாகை பெற்றிருக்கிறது. இந்த கன்னிய லக்கணத்துக்கு 3/8க்குரியவனுடைய சாரம் பெற்று லக்கண புள்ளி அமர்ந்திருக்கிறது. ஆக இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே இயல்பு வாழ்க்கைக்கு முரணான குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதனாக வளர்ந்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 3/8க்குரியவன் தான் லக்கண புள்ளி. அதற்கடுத்து சூரியன் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. அதே சமயத்தில் நீச்சம் பெற்றும் இருக்கிறது. ராகுவோடு சேர்ந்தும் இருக்கிறார். ஆக தந்தையினுடைய குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் இந்த ஜாதகனுக்கு பொருத்தமாக இல்லை என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சுவாதி 4ஆம் பாதத்தில் நின்றிருந்தாலும் 18.37 பாகையை பெற்றிருக்கிறது. சந்திரன் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 8.21 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் சனியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியனுடைய 10ஆம் பார்வையால் பார்க்க பெற்றிருப்பதால் இது பலமான புணர்வு யோகத்தை சார்ந்த ஜாதகம். செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. 2ஆம் பாதத்தில் 22.30 பாகையை பெற்றிருக்கிறது. புதன் சித்திரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. 29.56 பாகையை பெற்றிருக்கிறது. ஒரு விதத்தை இங்கு நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்தையும் புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தையும் பெற்று சார பரிவர்த்தனையை பெற்று புதன் அதிகபட்ச பாகையை வாங்கியிருக்கிறது. அந்த புதன் தான் காதலை அடையாளம் காட்டக்கூடிய கிரகம். ஆக புதன் எந்த விதத்தில் பார்க்கிறதோ அந்த விதத்தில் தன்னுடைய தன்மையை அதிகப்படுத்தி அதிலிருந்து விலகி வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக குரு விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சுயசாரத்தில் இருக்கிறது. இதுவும் 28.43 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. 15.25 பாகை பெற்றிருக்கிறது. சனி சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. 12.01 பாகை பெற்றிருக்கிறது. குரு விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.6 பாகை பெற்றிருக்கிறது. சனி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 21.6 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இவர் பிறக்கும்போது சனி திசை 11 வருடம் 10 மாதம் 6 நாள் இருக்க திசை தசாபுத்தி இருக்கையில் பிறந்திருக்கிறார். ஆக சனி 6இல் நிறைந்த சனி அற்புதமான யோகத்தை தந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சனிக்கு திரிகோணத்தில் குரு, சுக்கிரன், ராகு, சூரியன் இப்படிப்பட்ட கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்ததால் அந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் என்பது சீரும் சிறப்புமாக இருந்தது. தந்தை பழக்க வழக்கங்கள் ஏற்ற இறக்கத்தில் இருந்தாலும் கூட ஜீவனத்தில் தரமாக இருந்தார் என்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து இவர் இந்த ஜாதகத்தில் சொல்ல வேண்டிய தகவல் என்று பார்க்கும் பொழுது தன்னை விட 8 வயது மூத்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தன்னை விட மூத்த என்று எப்படி எடுத்துக்கொண்டோம் என்று பார்க்கும் பொழுது குரு சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ஆக குரு மூத்த சகோதரக்காரகன் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த ராகுவும் சுக்கிரனோடு சேர்ந்து சுக்கிரனுடைய வீட்டிலேயே இருக்கிறது. இதைவிட இந்த பலமான சங்கடத்துக்குள்ளாகக்கூடிய உறவுகளை அறிமுகப்படுத்தியது என்று பார்க்கும் பொழுது பாவகர்த்தார் யோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று கேட்டால் 7ஆம் இடத்தை முன்னும் பின்னும் பாவக்கிரகமாக இருக்கிறது. அந்த கிரகம் வலுவாக இருக்கிறது என்பதுதான் இங்கு ஆச்சரியத்துக்கு உட்பட்ட ஒரு தகவல். அதே சமயத்தில் 7ஆம் இடத்திற்கு திரிகோண ஸ்தானங்கள் வலுவாக இருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனைக்கு பிறகு செவ்வாயும் ஆட்சி, செவ்வாயும் ஆட்சி, சந்திரனும் ஆட்சி என்பதின் நிலையில் இந்த செவ்வாய் இந்த ஸ்தானத்துக்கு 3/8க்குரியவர்கள்
சந்திரன் 11க்குரிய பலமான பாதகாதிபதி ஆக சங்கடத்தோடு கௌரவ குறைச்சலையும் மரியாதை குறைவும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நடைமுறை அனுபவமாக இருக்கிறது. ஆக இவருடைய ஜாதகத்தில் சனி திசை முடிஞ்சு புதன் திசையினுடைய இறுதி கட்டத்தில் அவர் தன்னை விட வயதில் மூத்த ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அவரையே திருமணம் செய்து கொண்டார் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து நீச்ச கிரகத்தோடு சேரும் பொழுது கலஸ்தர காரகன் சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது பலமான ஏற்ற இறக்கத்தை தந்து விடுகிறது. அதற்கு அடுத்து 3, 7, 11ஆம் இடத்தில் நீச்ச கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சேர்ந்து பாவகர்த்தாரி யோகத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுக்குரிய அந்த மீனத்துக்குரிய பாவம் நசிந்து போய் கௌரவ குறைச்சலையும் மரியாதை குறையும் ஏற்படுத்தி தந்துவிட்டது என்பதுதான் நடைமுறை உண்மை. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு செயல்களை செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அது மக்களுடைய பார்வை, சமுதாயத்தினுடைய பார்வையில் அது தவறாக இருக்கலாம் அல்லது சரியாக இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் காரணம் என்று பார்க்கும் பொழுது அது நவகிரகங்களுடைய சதுரங்க விளையாட்டுக்களை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நிதர்சனமாக நம்பலாம். அடுத்து வரக்கூடிய காணொளிகள் இப்படி வினோதமான நிகழ்வுகளை அடையாளம் காட்டக்கூடிய அல்லது வினோதமான உறவுகளை அல்லது விபரீதமான உறவுகள் மூலம் வாழ்க்கையை தொடங்கி அல்லது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் ஜாதகம் சார்ந்த தகவலை தான் பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.